நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனம், சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிப்பேன். ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். பாருங்கள், யாரெல்லாம் நோக்கி கூப்பிடாது இருக்கிறீங்க? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறீங்க? இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களை விடுவிப்பார். எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் விடுவிக்கிற தேவன், கட்டுகளை உடைக்கிறவன், காயங்களுக்கு எண்ணெய் பூசுகிற தேவன். அவர் எப்படியாப்பட்ட தேவன் சொன்னால் விடுவிக்கிறவர். அவர் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவாராம். எப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் கவலைப்படாதீங்க. அவர் கனம் பண்ணுகிறவர், உயர்த்துகிறவர், உங்களை சமாதானத்தில் நடத்துவார். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவனுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் தான் சார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யாரெல்லாம் இப்போ நோக்கி கூப்பிடாது எப்படியோ சோர்ந்து போயிருக்கலாம், என் வாழ்க்கையில் நடத்தலையே சோர்ந்து போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடலப்பா. அவன் நோக்கி கூப்பிட்டா நான் அவனை விடுவிப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு, உடனே மறு உத்தரவு கிடைக்குங்க. எங்கே போனாலும் மறு உத்தரவு கிடைக்காது. இயேசு கிட்ட மாதிரி தாங்க மறு உத்தரவு. நீ உடனே கேளுங்க, பதில் கிடைக்கல என்னை கேளுங்க. இயேசுவே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னை மறு உத்தரவு கொடுங்கன்னு உண்மை உத்தமாக கேட்கும்போது நிச்சயமாக அவர் என்ன பண்ண மறு உத்தரவு கொடுத்து அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். அந்த ஆபத்தினான காலத்தில் அவரே கூட வந்து தப்புவித்து உன்னை கனம் பண்ணி எல்லாருக்கும் முன்பே உயர்த்தி நிற்க வைப்பாருங்க. எப்படியாப்பட்ட கடவுளை பற்றியா? அவர் முதலாவது என்ன பண்ண, விசுவாசிக்கணும், நம்பணும், அவர் வழியில் நடக்கணும். அப்போது எல்லா காரியத்தையும் அவர் விடுவித்து ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். கர்த்தர்களோடு இருப்பார். பயப்படாதீங்க. எந்த காரியத்தில் நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும். இயேசுவே என்று கூப்பிடுங்க, உடனடியே பதில். எங்கே போனால் அந்த பதில் கிடைக்காது. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.